ஹையஸ்டா வீடை பிரைட்டா வச்சிருந்தோம்னா நம்ம உயிர் வாழ்ற கூடும் நம்ம வாழ்க்கை வாழ்ற வீடும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வெளிச்சமாக இருக்கும். ஸோ இந்த தீபம் பார்த்தீங்கன்னா அழகா பரணியில ஸ்டார்ட் பண்ணி அழகா போயிட்டே இருக்கு. பரணி தரணி ஆழ்வார் என்று சொல்வார்கள். பரணி வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன் இதுக்கு நான் ரொம்ப ஸ்பெஷலா சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, எல்லார் வாழ்க்கையிலையும் துன்பம் இருக்கும், அது இல்லாம கிடையாது, மேடு பள்ளங்கள் தான். ஆனால் இன்பம் வர வேண்டும் என்றால் வீட்டில் விளக்கு ஏற்ற வேணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இந்த விளக்கு ஏற்றுங்க. ஹாலில் ஏற்ற போறீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க. ஸ்வஸ்திக் நடுவில் வந்து நீங்க அழகா ஒரு இழுப்பணியை ஏற்றுங்க. மண் விளக்கா வச்சுக்கிட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இழுப்பணியில போடுங்க. இதுதான் எல்லா வகையான சக்திகளையும் இழுக்கும். ஸோ இழுப்பு அப்படிங்கிறது வந்து அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் சொல்லுவாங்க, இழுவையாக இருக்கும் பொழுது எல்லாமே நிலைமை சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இழுவை என்பது அட்ராக்ஷன். சரிங்களா? ஸோ அதனால ரொம்ப முக்கியம். அதனால எப்போதும் போல தீபம் ஏற்றுங்க. எப்போதும் போல உங்களுடைய தெய்வங்களுக்கு என்னென்னலாம் படைக்க முடியுமோ படிச்சு நீங்க கார்த்திகை தீபத்தை கொண்டாடுங்கள். 2 வீடுகள் வந்து வெளிச்சமாகும் 100%. அதே மாதிரி 2 உலகமும் வெளிச்சமாகணும். நம்ம எல்லாரும் ஏற்றக்கூடிய விளக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா